This is English மொழி and நான் உங்கள் தமிழ். Hello and வணக்கம். By now fast track English என்னன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். I don't think it needs an introduction. So let's not waste any more time. Let's jump right in. Ready? Today's first expression. My mind went blank. My mind went blank. சில நேரம் நமக்கு எல்லாமே மறந்த மாதிரியே இருக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் நடக்கும், இல்லைன்னா நம்ம மேடை ஏறி ஏதோ பேசணும் அப்படின்னா சட்டுன்னு அந்த பயத்துலேயோ என்னமோ தெரியல நமக்கு எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும். Your mind goes blank. எதுவுமே ஞாபகத்துக்கு வரல, எல்லாமே மறந்து போச்சு அப்படிங்கும்போது we can say my mind went blank. My mind just went blank அப்படின்னு சொல்லலாம். I can't remember anything அப்படின்னு சிம்பிளாகவும் சொல்லலாம். ஆனால் my mind just went blank வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கர். ஓகே, ஒன்றுமே ஞாபகத்துக்கு இல்லை அப்படிங்கிறத எம்ஃபட்டிக்காக இன்னும் அழுத்தம் கொடுத்து சொல்கிறதுக்கான ஒரு வாக்கியம். நம்பர் 2, நீங்கள் தொழில் நிமித்தமாக பயணப்படுறீங்களா இல்லை சொந்த விஷயமா குடும்பத்தோட நண்பர்களோட பயணப்படுறீங்களா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? Are you traveling on business or pleasure? Are you traveling on business or pleasure? Number 3, நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது டாபிக் டக்குன்னு மாற்றி வேறு ஏதாவது பேசுவோம். அப்புறம் மறுபடியும் பழைய டாபிக் வரும்போது நம்ம எங்கே விட்டோம், என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்காது. நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்போம்ல. How do you say that in English? What was I saying? What was I saying? Number 4, this is a simple one. என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறதுக்கு Are you daydreaming? Are you daydreaming? Daydreamingனா பகல் கனவு காண்றது. Number 5, இப்படி ஒரு சிச்சுவேஷன் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதாவது நமக்கு ஞாபகத்தில் இருக்கும், அது என்னன்னு தெரியும், ஆனால் வார்த்தை கரெக்டாக வராது. ரைட்? அந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன சொல்கிறது? இட்ஸ் ஆன் த டிப் ஆஃப் மை டங். இட்ஸ் ஆன் த டிப் ஆஃப் மை டங். ஆனால் வெளியில் தான் வர மாட்டேங்குது. ஓகே, தொண்டையில் சிக்கிட்டு இருக்கு, என்னதுன்னு வர மாட்டேங்குது. அந்த சிச்சுவேஷனுக்கு we use this phrase. Number 6, நமக்கு சுத்தமாக தெரியல, என்னன்னு பிடிபடவே இல்லை, ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னா யூ கேன் சே நாட் அ க்ளூ. ஃபார் எக்ஸாம்பிள், உன் ஃப்ரெண்டு எங்கடா போய் தொலைஞ்சான் அப்படின்னு கேட்டால் நாட் அ க்ளூ. எங்கே போயிருக்கான் ஒன்றுமே தெரியல, ஒரு விவரம் தெரியல. ஓகே, தட்ஸ் வென் யூ யூஸ் நாட் அ க்ளூ. க்ளூ அப்படிங்கிற வேர்டுக்கு சாதாரணமாக துப்பு, குறிப்பு, தடம் இப்படி தான் அர்த்தம் வரும். இங்கேயும் அதை நம்ம பொருத்தி பார்க்கலாம். ஒரு துப்பு கூட இல்லை, அந்த விஷயத்தை பற்றி அந்த நபரை பற்றி ஒன்றுமே தெரியல. ஸோ நாட் அ க்ளூ. ஓகே, சிம்ப்ளி நாட் அ க்ளூ அப்படின்னா ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அப்படின்னு தான் அர்த்தம். பட் அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கர், சுத்தமாக தெரியாது. ரைட்? தட்ஸ் த மீனிங். ஸோ ஐ ஹாவ் நோ க்ளூ அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் இன்ஃபார்மலான நாட் அ க்ளூ அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் ஹாவ் அ க்ளூ அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் நோ ஐடியா, நாட் அன் ஐடியா இப்படியும் சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே அர்த்தம் ஒன்று தான். நம்பர் 7, உன்னை சந்திக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன், என்னால் காத்திருக்கவே முடியாது அப்படிங்கிறத I can't wait to meet you. I can't wait to meet you அப்படின்னு சொல்லலாம். இதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. எப்படின்னா, என்னாலலாம் காத்துட்ருக்க முடியாது உன்னை பார்க்குறதுக்கு. ரைட்? அந்த மீனிங்கில் புரிஞ்சுக்குவாங்க, விச் இஸ் ராங். அதாவது என்னென்னா, காத்திருக்கிறதே ரொம்ப கஷ்டம், எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் உன்னை பார்க்குறதுக்கு, அதுதான் அர்த்தம். ஐ கான்ட் வெயிட் டு மீட் யூ அப்படின்னா ஐ ரியலி ரியலி வாண்ட் டு மீட் யூ, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஐ வாண்ட் டு மீட் யூ. ஓகே, தட்ஸ் த மீனிங். நம்பர் 8, நம்ம சில நேரம் பெருமூச்சு விட்டுக்கிட்டே எனக்கு அது பண்ண ஆசை தான் ஆனால் முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஓகே, ஐ விஷ் ஐ குட் இந்த எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கும் தான் இந்த மாநாட்டுக்கு போகணும்னு ஆசை ஆனால் முடியாதே. ஓகே, அதை வந்து ஐ விஷ் ஐ குட் கோ டு த கான்ஃபரன்ஸ் அப்படி சொல்லலாம். ஐ விஷ் ஐ குட் கோ டு த கான்ஃபரன்ஸ். ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் முடியாது. அண்ட் அதை ஒரு வருத்தத்தோட பெருமூச்சு கலந்து நம்ம சொல்லுவோம். ஒரு எக்ஸ்பென்சிவான சூப்பரான கார் வாங்கணும்னு ஆசை ஆனால் முடியாது. ஐ விஷ் ஐ குட் பை அ காஸ்ட்லி கார். ஐ விஷ் ஐ குட் ஈட் மோர் சாக்லேட்ஸ். நிறைய சாக்லேட்ஸ் சாப்பிட ஆசை, முடியாது. ஐ விஷ் ஐ குட் ஃப்ளை, பறக்க ஆசை ஆனால் முடியாது. நம்பர் 9, நம்ம வந்து ஃபேமிலியாக அப்படியே டின்னர் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். உப்பு டப்பா அங்கே தள்ளி இருக்குது, உப்போ பெப்பரோ ஊறுகாவோ ஏதோ ஒன்று. அப்போ இது இங்கே கொடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. How do you say that in English? Pass me the salt please. Pass me the salt please. சால்ட்டுக்கு பதிலாக பிக்கிள், பெப்பர் எது வேணால் போட்டுக்கலாம். கர்ட், ரைஸ், எனிதிங். ஸோ pass me the salt please. We've come to the last expression of the day.
Number 10. இன்னைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு, மழை பெய்யக்கூடும். How do you say that in English? It's likely to rain today. It's likely to rain today. It's likely to rain today. It may rain today. It might rain today. எல்லாமே இன்னைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கும். மேக்கும் மைட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, ரொம்ப சட்டிலான டிஃப்ரென்ஸ். அதாவது என்னதுன்னா, மே வந்து மைட்டை விட சாத்தியக்கூறு கொஞ்சம் ஜாஸ்தி, கொஞ்சோண்டு ரொம்ப கொஞ்சமாக சாத்தியக்கூறு ஜாஸ்தி அப்படிங்கிறத மீன் பண்ணோம். ஆல்ரைட், we've almost come to the end of the lesson. ஆனால் ரீகால் பண்ணாமல் போனோன்னா படித்ததெல்லாம் மறந்துடும். So let's try recalling whatever we've learned today. As usual, pause the video. உங்களுக்கு இந்த blanks எல்லாம் ரீகால் பண்ண முடியுதா பாருங்க. Alright, let's go over the answers together. My mind just went blank. டக்குன்னு எல்லாம் மறந்து போச்சு, எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. Are you traveling on business or pleasure? தொழில் நிமித்தமாக பயணப்படுறீங்களா இல்லை சொந்த காரியமாக பயணம் படுறீங்களா? What was I saying? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? Are you daydreaming? பகல் கனவு காண்றியா? It's on the tip of my tongue. ஐயோ ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே, ஆனால் எனக்கு தெரியுமே. Not a clue or I have no clue. சுத்தமாக தெரியலேப்பா, என்னன்னு ஒன்றுமே பிடிப்படையிலையே, ஒரு துப்பு கூட இல்லையே. I can't wait to meet you. உன்னை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். I wish I could go to the conference. எனக்கு கான்ஃபரன்ஸ் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் இயலாது. Pass me the salt please. கொஞ்சம் உப்பு அப்படியே கொஞ்சம் கொடுக்குறீங்களா? It's likely to rain today. இன்னைக்கு மழை பெய்யக்கூடும். Quiz time. You were saying about how nosy your neighbor is. Okay, இதான் பதில். ரைட், இதுக்கு கேள்வி என்ன? நோசி அப்படின்னா நம்ம விஷயத்தில் வந்து மூக்கு நுழைக்கிறது. ஓகே, இஃப் சம்மன் இஸ் நோசி, ரொம்ப மற்றவங்க விஷயத்தில் போய் மூக்கு நுழைச்சிட்டு இருக்கிறவங்க தான் நோசின்னு சொல்லுவோம். Do you remember the name of the restaurant that's come up near the movie hall? ஓகே, மூவி தியேட்டர் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கே புதுசாக, அதோட பேர் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது ஆனால் சொல்ல முடியல. What would be the answer? Leave your answers in the comment section. Hey, I've been wanting to ask this to you all. ஏதாவது புதுசாக இன்றைக்கி படிச்சிட்டிங்களா? இல்லை இந்த கான்டென்ட் வந்து இல்லை அவ்வளோ ஒன்றும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் காமெண்ட்ஸில் எழுதுங்க, அதுக்கேற்ற மாதிரி I'll tweak my content henceforth. Okay? Alright then, time to say goodbye. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll meet you another video. Until then, take good care of yourself. நன்றி, வணக்கம் and bye-bye.